அடுத்து காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி என்னுடைய இணைய சகோதரர் எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்கள் ஆதரவு பெற்ற நமது வெல்லும் வேட்பாளர் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த ஜோதிமணி அவர்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒளிவிளக்காக திகழ்ந்த பெரியவர் இளைய பெருமாளுடைய அருமை மகன். பொறியாளராக இருந்து பொது தொண்டு ஆற்றும் ஆர்வத்தோடு களம் காண்கிறார். அவருக்கு பானை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளிக்க வேண்டும் என்று அன்போடு உரிமையோடு கேட்கிறேன். அடுத்து கடலூர் சட்டமன்ற தொகுதி நமது வெள்ளு வேட்பாளர் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த ஏஎஸ் சந்திரசேகரன். சட்டக்கல்லூரியிலே படித்த காலத்திலேயே காங்கிரஸ் தொண்டராக சேவையாற்ற தொடங்கினவர். இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளராக செயல்பட்டு வருகிறார். அவருக்கு கை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்கணும். அடுத்து சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி நமது வெள்ளு வேட்பாளர் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் தமிமுன் அன்சாரி அவர்கள். சிறுபான்மை சமூக மக்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர். விவாதங்களிலும் ஏன் ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஆணித்தரமாக பேசி தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தினுடைய பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று நான் அன்போடு உரிமையோடு கேட்கிறேன். அடுத்து நெய்வேலி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் சபா ராஜேந்திரன் அவர்கள் 2006, 2016, 2021 என்று 3 முறை உங்களுடைய குரலா சட்டமன்றத்தில் ஒழிச்சவர். நெய்வேலி மக்களோட உயர்வுக்காகவும் தொகுதியின் மேம்பாட்டுக்காகவும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும். அடுத்து பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி நமது வெள்ளு வேட்பாளர் கொள்கை தோழமையாக விளங்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த அப்துல் ரஹ்மான் அவர்கள். நம்முடைய எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்களுடைய அன்பை பெற்றவர். ஒடுக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மையிடையே ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடியவர். அவருக்கு பானை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். அடுத்து புவனகிரி சட்டமன்ற தொகுதி நம்முடைய வெல்லும் வேட்பாளர் துரை கி சரவணன். நம்முடைய உள்ளத்தில் நிறைஞ்சு வாழக்கூடிய டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, துரை கிருஷ்ணமூர்த்தி அவருடைய அருமை மகன். திமுக பொறியாளர் அணியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். சிதம்பரம் மற்றும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுடைய குரலை எதிரொலித்தவர். ஆக கடலூர் மாவட்டத்தில் இந்த 9 வெற்றி உறுதியா? 100க்கு 100 அடிக்கணும். கடலூர் மாவட்டம் தயாரா? இன்னும் சத்தமா தயாரா? 100க்கு 100 தயாரா? இன்னும் சத்தமா? வெற்றி உறுதியாயிடுச்சு. நீங்க உட்காரலாம். மகளிர் மேம்பாட்டுக்கு முதல் நாள் முதல் கையெழுத்திலேயே விடியல் பயணத்தினுடைய திட்டத்தை சாத்தியப்படுத்தினவன் தான் இந்த ஸ்டாலின். எழுச்சி தமிழர் குறிப்பிட்டு சொன்னார், இன்றைக்கு நம்மை பின்பற்றி இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல பெண்களுக்கு கட்டணமில்லா பயணம் அதை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மோட திட்டங்களை காப்பியடிச்சே பழக்கப்பட்ட அதிமுக அதை பத்தி சொல்லி இருக்கு. நான் கேட்கிறேன், 2016 தேர்தல் அறிக்கையில் வயசானவங்களுக்கெல்லாம் பேருந்துகளை இலவசம் சொன்னாங்க, செஞ்சாங்களா? 2016 அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வயசானவங்களுக்கு பேருந்துரை இலவசம் சொன்னாங்க, செஞ்சாங்களா? திமுகவை பொறுத்த வரைக்கும் சொன்னதை செய்கிற ஹிஸ்டரிய, அந்த கெப்பாசிட்டிய நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. மகளிர் முன்னேற்றத்திற்கு அடிப்படையான இந்த விடியல் பயண திட்டத்தை நியாயமா மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வரவேற்றிருக்கணும். ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நகரங்கள்ல பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணிக்கிற காரணத்தினால மெட்ரோ ரயில் பயன்படுத்துறவங்க எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சான்.
அப்படின்னு சொன்னார். மெட்ரோ லாபகரமா இயங்க முடியலன்னு கவலைப்பட்டிருக்கிறார். பிரதமரே இப்படி பேசுறாருன்னா என்ன பொருள்? அவருக்கு இந்த திட்டம் பிடிக்கல. மகளிர் முன்னேற்றத்தை பற்றி அவர் கவலைப்படல. அது மட்டுமல்ல, அவங்க வந்தா என்டிஏ ஆட்சியில இந்த விடியல் பயண திட்டத்தை நிறுத்திடுவாங்க என்றுதானே பொருள். மோடியோட பேச்சை மீறி செயல்படுகிற துணிவு பழனிசாமிக்கு இருக்கா? நிச்சயம் இல்லை. இங்க இருக்கக்கூடிய மகளிரை கேட்கிறேன், உங்களுடைய உரிமையான விடியல் பயணத்தை அதிமுக அடிமைகள் நிறுத்த நீங்க அனுமதிக்க போறீங்களா? விடியல் பயணத்தை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை சீரழிக்க என்டிஏ கூட்டம் நிறைய பிளான் வச்சிருக்காங்க. என்ன அந்த பிளான்? விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை நிறுத்திடுவாங்க. அதுக்கான ட்ரைலர் தான் உதய் மின் திட்டம். அதே மாதிரி தமிழ் அழிப்பதற்கான பிளான் தான் மும்மொழி திட்டம். அது மட்டும் இல்ல, மாநில மக்களை தங்களுக்கான அரசை தேர்ந்தெடுக்கிற நாசம் செய்யத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம். அடுத்த நம்முடைய உழைப்பையும் வரிப்பணத்தையும் சுரண்டி கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் தான் ஜிஎஸ்டி திட்டம். விரைவில் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவத்தை அதிகாரத்தை குறைக்க வரக்கூடிய திட்டம் தான் தொகுதி மறுசீரமைப்பு. இப்படி வரிசையா என்டிஏ கூட்டணி நிறைய பிளான் வச்சிருக்காங்க. இதையெல்லாம் முறியடிக்க யாரால முடியும் சொல்லுங்க? நம்மால மட்டும்தான் முடியும். நம்மால் மட்டும்தான் முடியும்.